ஒரு தேவைக்காக வேண்டி அடக்கம் பண்ணதை எடுக்க வேண்டி வருது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆளை அடக்கம் செய்து விட்டு திருப்பி எடுக்கலாமா? எடுக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு கேட்டா அது கூட அனுமதி இருக்கிறது. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உஹது போருக்கான நேரம் வந்த உடனே இந்த ஜாபீருடைய தகப்பனார் அப்துல்லா இருக்காங்கல்ல, அவங்க வந்து உஹது போர்ல கொல்லப்படுறாங்க. அது மாதிரி கொல்லப்பட்ட உடனே இடம் குழி தோண்ட எல்லாம் டைம் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கபரை தோண்டி ஜாபீருடைய தகப்பனாரே அதுல அடக்கிட்டாங்க. இன்னும் ஒரு ஷஹீதையும் செஞ்சிட்டாங்க, அதுலயே ஒரு குழியில போட்டு அடக்கிட்டாங்க. அப்புறம் அடக்கின உடனே என் மனசு வந்து கேட்கவே இல்லை. 6 மாசம் இதே நினைச்சிட்டு இருக்கிறாரு. 6 மாசம் கழிச்சு போய் தோண்டி மறுபடியும் எங்க பாப்பாவை தனியா எடுத்து வேற ஒரு குழியை தனியா வெட்டி அதுல அடக்கம் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா அது எப்படி இருந்துச்சா, அவருடைய காதை தவிர மற்ற உறுப்புகள் அப்படியே அன்று வைத்தது போலவே இருந்தது. நல்லடியார்களுக்கு அப்படி எல்லாம் கொடுக்கலாம். இது புகாரில 1351வது ஹதீஸ்ல இருக்கிறது. 1352லயும் இது இருக்கிறது. வேற ஒரு கபர்ல வந்து நான் அடக்கம் பண்ணேன்னு இருக்கிறது. இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, இது வந்து உஹதுல நடக்குது. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிந்தி நடந்தா இதெல்லாம் தப்புன்னு போயிடலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே நடந்ததுனால அவங்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் நடந்திருக்க முடியாது. தோண்டிட்டியாமல எடுத்துட்டியாமல கேள்விப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கவும் இல்லை. சும்மா 2 கபருக்கு போய் ஒரு கபர்ல அடக்க வேண்டிய இதுக்கே தோண்டி எடுத்துருக்காங்கன்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான மருத்துவ விஷயம் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் எடுப்பு தப்பு இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதையும் ஜாபீர் தான் அறிவிக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சே தான் செஞ்சிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்துல்லாஹ் இப்னு உபை அப்படிங்கிறவரே முனாஃபிக்குகளுடைய இரட்டை வேடம் போடக்கூடியவர்களுடைய தலைவராக இருந்தார். அவர் இறந்த உடனே அவருடைய மகன் முஸ்லிமா இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டுக்கொண்ட உடனே என்ன கேட்டுக்கொள்றாருன்னா, அவங்களுடைய மேலாடைய நீங்க எங்க தகப்பனாருக்கு நீங்க போடுங்க அப்படின்னு அவர் வந்து கேட்டுக்கொள்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குழிலாம் தோண்டி அவர் உள்ள வச்சாச்சு. வச்ச உடனே வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க, ஆளை மேல தூக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அணிந்திருந்த அந்த ஆடை என்ன செஞ்சாங்க, அவருக்கு போட்டு அனுப்பிச்சு அடக்கம் பண்ணாங்க. அப்ப உள்ள வச்ச கபர ஜனாசா வந்து வெளியே எடுத்து கபருக்குள்ள வச்சு அந்த ஜனாசாவை வெளியே எடுத்து வேற ஒரு ஆடை தன்னுடைய போர்வையை போர்த்தி அவங்க அடக்கம் செஞ்சாங்க. இதுல மேட்ரு என்னன்னு சொன்னா, கபருல வச்ச ஜனாசாவை வெளியே எடுக்கலாம், சும்மா சட்டையை மாத்துறதுக்காக கூட நெஞ்சிருக்கிறாங்க எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதை ஜாபீர் தான் அறிவிக்கிறாங்க. இது புகாரில 1350 இன்னும் பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையா வச்சுதான் அவர் கூட என்ன செய்யறாரு, தன்னுடைய தகப்பனாரை வந்து வேற 2 பேரோட சேர்த்து அடக்குனதுனால அதை வந்து அவருக்கு மனசு பிடிக்காம வேற ஒரு குழியை வெட்டி அந்த தகப்பனார் மட்டும் தனியா எடுத்து அடக்கம் பண்றார். சின்ன ஒரு மன திருப்திக்காக வேண்டி செஞ்சிருக்கிறார்னு சொன்னா, பெரிய காரியங்களுக்காக அடக்கன பாடி இருக்கிற தப்பாகுமா? கொலையா தற்கொலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி, என்ன மாதிரி கொலை நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி, அவங்க கற்பழிக்கப்பட்டாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி, இது போன்ற ஒரு இதை விட முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி வெளியெடுப்பதோ சோதனை செய்வதோ அதெல்லாம் மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.